எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. ஸ்மார்ட் அர்பன் ஃபார்மர்ஸில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து. அப்போ என்ன இருக்கும், இதில் பிளான்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எதுவும் அனுப்பியிருக்காங்க. சம் சீட்ஸ், தக்காளி விதைகள், இன்னும் நிறைய விதைகள் இருக்குது. இதில் நம்ம வந்து விதை பகிர்வு பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கான விதைகள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக. அது இல்லாமல் வேறு ஏதோ சில செடிகள், இதெல்லாம் எனக்கு. ஓ மை காட், நிறைய இருக்குது. இது வந்து பீச் கலர் பேபி சன்ரோஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு 2 தடவை கொடுத்தாங்க, ஆனால் சரியாக வளரல அந்த தடவை. அதனால் இந்த தடவை நிறைய எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. பேபி சன்ரோஸ். இது இதுலேயும் பேபி சன்ரோஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ரீப்பர் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குது பார்க்கலாமா? இது எல்லாமே அக்வாட்டிக் பிளான்ஸ். அக்வாட்டிக் பிளான்ஸ் இதுவுமே அக்வாட்டிக் பிளான்ட்டா? அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்து பழம். இதுவும் ஏதோ பல்ப்ஸு. அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்கலாம் என்ன செடியில். ஏதோ கிழங்கிருக்கு. ஐ திங்க் ரெயின் லில்லி. இதுதான் ஆக்சுவலி கேட்டது. இந்த கள்ளி செடியெலாம் இருக்குல்ல, என்கிட்ட கள்ளி செடி கலெக்ஷனே இல்லை. இது வரைக்கும் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்ததில்லை. அதனால் நான் இது வளர்க்கலை. அவங்க போடுற பூக்கள்லாம் பார்த்து அழகாக இருக்குதுன்னு சொன்னதுனால இது அனுப்பியிருக்காங்க. அது கூட இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஃப்ரூட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த செடிங்களோட அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச நெல்லிக்காய், மாதுளம்பழம், 2 மாதுளம்பழம், கத்திரி. இது ஒரு வகையான கத்திரி. இது ஒரு வகையான கத்திரி. இதுவும் இந்த ரகமா இல்லை வேறையான்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்க்க எனக்கு வித்தியாசமாக தெரிஞ்சது. இது ஒரு கத்திரி. இந்த 4ம் ஒரு வகையான கத்திரி. இது ஒரு வகையான கத்திரி. ஒரு ஜிமிக்கி மிளகா, அப்புறம் கருப்பு நிற காந்தாரி மிளகா. இவ்வளவும் உமா வந்து அவங்க வீட்டு தோட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த செடிகளோட இந்த காயும் பழமும் அனுப்பியிருக்காங்க. இந்த கட்டிங்ஸு, இந்த செடி எல்லாம் சேர்த்து அனுப்பியிருக்காங்க. தேங்க்யூ உமா, தேங்க்யூ ஸோ மச்.